ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு உடம்புன்னு ஒன்று இருந்தால் அதில் வந்துட்டு எல்லா விதமான நல்லதும் இருக்கும், சிலப்போ நச்சு தன்மையும் ஏற்படும். நம்ம சாப்பிட்ற பொருள் எது வேணாலும் அது வந்து மாற்றம் அடையலாம். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஏதோ எங்கள் அம்மா வீட்டில் நான் சாப்பிட்டது, எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டியோண்டு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போது என்ன சொல்கிறதுன்னா, பொருமல்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் சாப்பிட்ருக்காங்க. எப்படின்னா வயிறெல்லாம் பொறுமுது, ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், குட்டி குட்டியாக இந்த இஞ்சியை வந்து தோலை சீவிட்டு அதை வந்துட்டு அலம்பிட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இல்லைன்னா சொரவிடலாம், கிரேட் பண்ணலாம், அதை சொரவிடலாம். இல்லைன்னா அந்த இது இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக பெட்டி பெட்டியாக நறுக்கி அதில் உப்பு போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் 2 மணி புழிஞ்சோம்னா வயிற்றில் அந்த அப்படியே மதன்னு இருக்கும் இல்லையா, சிலப்போ மதன்னு இருக்கும். அது எப்படி சொல்கிறது, பொறுமல் ப்ளோட்டிங்பாங்க. ஒரு சிக்குன்னு ஒரு பசி, அந்த ஒரு இது இல்லாமல் ஒரு மாதிரி மதன்னு இருக்கும். அது சொல்கிறது எப்படின்னு தெரியல, பாருங்க. அது வந்து பொறுமல். அது மாதிரி அது வந்து வயிற்றில் வந்து கேஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கலாம். அந்த மாதிரிங்கிறப்ப நீங்கள் சுருக்குன்னு ஒரு மோருஞ்சாதம் இல்லை தயிர் சாதம், இது மாதிரி நாங்கள் மோருஞ்சாதம், தயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோர் சாதம், நான் உப்பு போட்டு சாப்பிடுவேன், கொஞ்சம் பிசைஞ்சு அதுக்கு இதை தொட்டுண்டா வயிற்றுக்கு சுள்ளுன்னு அடுத்த கொஞ்ச நேரத்தில் பசி நல்லா கப்பன்னு பசி நல்ல உடல் வந்து கச்சிதமாகுங்கிறது எங்கள் அம்மாவுடைய நம்பிக்கை. அதை நானும் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். உப்பு, காரம், புளிப்பு, சில பல ருசிகள் நல்லாயிருக்கும். 2வது வந்து வாய்வு தொல்லை இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு சொன்னது வந்து மோரில் வந்து பெருங்காயம் உப்பும் பெருங்காய பொடியை போட்டு உப்பு போட்டு நல்லா ஆற்றி குடித்தோம்னா நல்லா வாய்வு வந்துட்டு எந்த இடத்துலையும் அடைக்காது, வயிற்றில் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும், பூண்டு இருக்கு இல்லையா? பூண்டு வந்துட்டு சில பேர் பச்சையாக சாப்பிடுவாங்க, பச்சையில் நம்மளால் சாப்பிட முடியலை. நம்ம பூண்டு ரசம்லாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச தேங்காய் எண்ணெய் அதில் வந்து முழுசாக, அது மலைப்பூண்டு கொஞ்சம் ஈஸி. அதுவும் மலைப்பூண்டை வந்துட்டு நம்ம சும்மா அந்த கொண்டையாக இருக்கலாம், பஞ்சாக அதை எடுத்துகிட்டு வறண்ட வானிலை வடசட்டில் சும்மா இப்படினாலே டோப்பா மாதிரி அந்த தோல் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பூண்டுகளை வந்துட்டு நான் வந்து நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு சிம்மில் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி அது சாஃப்டாகிற வரைக்கும் எடுத்து வச்சுருவோம். அது சாப்பிட்லாம், அதுவும் உடம்புக்கு நல்லது. அப்புறம் ஜீரக தண்ணி, நம்ம நெஞ்சில் கப்பு நடக்குது அப்படின்னா ஜீரக தண்ணி. ஆனால் சில பேருக்கு அசிடிட்டி வந்து சில பேருக்கு ஒத்துக்கல இஞ்சினா, இந்த மாதிரி ஜீரக தண்ணி எப்படின்னா வெறுமனை குடிக்கிற தண்ணியை சூட வச்சு பாத்திரத்தில் சூட வச்சு ஜீரகம் போட்டு அதை கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி அதை குடிக்கலாம். நம்ம ரசத்தில் எல்லாம் போடுவோம்ல இன்டைரக்டாக, அதில் கூட. இல்லைன்னா நம்ம வடை சட்டியில் சிம்மில் வச்சு வெடிக்க விடணும். இப்போது கொஞ்சம் போட்டு வெடிக்க விடணும், நெய் போட்டு கூட வெடிக்க விடுவோம். நீங்கள் உங்கள் சௌகரியம். வறட்சியாகவே அப்படியே வடை சட்டியை டைரெக்டாக வெடிக்க விட்டு தண்ணி ஊற்றி கூட கலர் வந்து எல்லோயிஷாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வாய்வு தொல்லை போகும். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள்.